நடிகர் விஜய் ராணுவ வீரராக நடித்து ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கி 2012 வெளிவந்த படம் துப்பாக்கி. மிகப்பெரிய ஹிட்டான இப்படத்தின் 8வது பாகம் உருவாகுமா என விஜய் ரசிகர்கள் பலரும் பல ஆண்டுகளாக கேட்டு வந்தனர். ஆனால் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நடிகர் விஜயும் ஜனநாயகன் படத்துடன் சினிமாவை விட்டுவிட்டு முழுநேர அரசியலில் இறங்குவதாக அறிவித்துவிட்டார். இதனால் துப்பாக்கி 2 பற்றிய பேச்சுகளும் அடங்கின. இந்த நிலையில் சிவகார்த்திகேயனை வைத்து மதராசி படத்தை இயக்கியுள்ள ஏ.ஆர். முருகதாசிடம், நீங்கள் இயக்கிய படங்களில் எந்த படத்தை 2வது பாகம் எடுக்க விரும்புகிறீர்கள் என கேட்டதற்கு, துப்பாக்கி படத்தை தான் 2வது பாகம் எடுக்க விரும்புவேன் என்றார். அவர் கூறுகையில், நான் எடுத்த படங்களிலேயே 2ஆம் பாகம் எடுப்பதற்கான சிறந்த படம் துப்பாக்கிதான். அப்படத்தில் லீவு முடிந்து விஜய் திரும்ப பணிக்கு செல்வார். அதை 2ஆம் பாகம் எடுக்கும் ஐடியாவில் தான் உருவாக்கினேன். திரும்பி லீவுக்கு ஊருக்கு வரும்போது நடக்கும் சம்பவங்களை வைத்து 2ஆம் பாகம் கதையை உருவாக்கலாம் என்ற யோசனையில தான் அப்படி ஒரு கிளைமேக்ஸ் காட்சியை வைத்திருந்தேன். மேலும் படத்தில் சத்யன் கதாபாத்திரம் கூட ஒவ்வொரு லீவுக்கு ஊருக்கு வரும்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்க வச்சிடுறேன் என வசனம் பேசுவார். இதையெல்லாம் நான் வேண்டும் என்ற 2ஆம் பாகத்திற்கான ஐடியாவிற்காக தான் வைத்திருந்தேன். எனவே துப்பாக்கி 2 படத்தின் 2ஆம் பாகம் எடுத்தால் சிறப்பாக இருக்கும் ஜம். இவ்வாறு ஏ.ஆர். முருகதாஸ் கூறினார். இதனையடுத்து 2021 சட்டசபை தேர்தலுக்கு பிறகு மீண்டும் படம் நடிக்க விஜய் விரும்பினால் துப்பாக்கி 2 உருவாகலாம் என விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.